நாமல் ராஜபக்ச தலைமையிலான குழுக்கள் இளைஞர்கள் மத்தியில் ஐஸ் போன்ற போதைப் பழக்கங்களை ஏற்படுத்தி அவர்களின் வாழ்க்கையினை கேள்விக்குறியாக்கியவர்கள் தேர்தல் காலங்களில் இளைஞர்களின் வாழ்க்கையினை மேம்படுத்தப் போவதாக கூறுவதாக தேசிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு குற்றஞ்சாட்டினார். ஐஸ் போதைப்பொருள் உற்பத்தி தொழிற்சாலைகளை உருவாக்கி இளைஞர்களின் வாழ்க்கையினை அளித்தவர்கள் இளைஞர் யுவதிகளின் வாழ்க்கையினை மேம்படுத்தப் போவதாக கூறுவது நகைப்புக்குரியது எனவும் அவர் தெரிவித்தார். உலக குடியிருப்பாளர் தினத்தினை முன்னிட்டு தேசிய வீடமைப்பு அதிகார சபையினால் மட்டக்களப்பு மாவட்டத்தில் அமைக்கப்பட்ட வீடுகள் பயனாளிகளிடம் கையளிக்கும் நிகழ்வுகள் நடைபெற்று வருகின்றன. மட்டக்களப்பு கோரளைப்பற்று மத்திய பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட தியாவட்டுவானில் அமைக்கப்பட்ட வீடுகள் இன்று மாலை பயனாளிகளிடம் கையளிக்கப்பட்டன. இந்த நிகழ்வில் தேசிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். இந்த நிகழ்வில் தேசிய மக்கள் சக்தியின் கல்குடா தொகுதி அமைப்பாளர் திலகநாதன், கோரளைப்பற்று மத்திய பிரதேச செயலக உத்தியோகஸ்தர்கள், தேசிய வீடமைப்பு அதிகார சபை உத்தியோகஸ்தர்கள் என பலர் கலந்து கொண்டனர். சர்வதேச உலக குடியிருப்பாளர் தினத்தை முன்னிட்டு மட்டக்களப்பு மாவட்டத்திலே வீடமைப்பு அதிகார சபையினூடாக முதற்கட்டமாக 70 வீடுகளும், இரண்டாம் கட்டமாக 28 வீடுகளும், மொத்தமாக 98 வீடுகள் மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு இந்த பிரதேசத்தில் வீடு அற்று தவிக்கின்ற மக்களுக்காக நாங்கள் இன்று அதனை நிதிகளை விடுவித்து முதற்கட்டமாக வழங்கப்பட்ட 70 மில்லியன் ரூபாய் பெறுமதியான வீட்டுக்கான முதற்கண் புனர்நிர்மாணம் செய்யப்பட்ட அந்த வீடுகள் புதிதாக கட்டப்பட்டு அந்த வீடுகளை இன்றைய நாங்கள் கையெழுத்து கொண்டிருக்கின்றோம். அதனை போன்று 28 வீட்டுக்குமான முதற்கட்ட கொடுப்பனவையும் நாங்கள் அண்மைய காலப்பகுதியில் வழங்கியிருந்தோம். வெகு விரைவில் அந்த வீடுகளும் அந்த பயனாளிகளுக்கு வழங்குவதற்காக நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அதனை தாண்டி இந்த பிரதேசத்தில் போதை ஒழிப்பு, இளைஞர்கள் இந்த நாட்டிலே பல போதை சம்பந்தமான விடயங்களிலே உள்ஈர்க்கப்பட்டு அந்த போதைகளினால் அவர்களின் வாழ்வு இல்லாமல் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது. கடந்த கால அரசியல்வாதிகள், விசேடமாக நாமல் ராஜபக்ச அவரின் தலைமையிலான அந்த குழுக்கள் இந்த இளைஞர் யுவதிகளின் வாழ்வை இல்லாமல் செய்வதற்காக இந்த போதை பழக்கத்தை, ஐஸ் போன்ற விடயங்களை பழக்கம் செய்து அவர்களின் வாழ்வை இல்லாமல் செய்திருக்கிறார்கள். ஆனால் இன்று அவர்கள் தேர்தல் காலத்தில் எங்களுக்கு எதிராக குற்றச்சாட்டி இருந்தார்கள். ஆனால் இப்போது அவர்கள் ஊடகத்திலே கருத்துண்டு வெளியிடுகின்றார்கள். தான் இளைஞர் யுவதிகளை அவர்களது வாழ்வை முன்னேற்றுவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப் போவதாக. ஐஸ் போதைப் பொருளே பல உள்ளூரிலே தொழிற்சாலையை உருவாக்கி அந்த மக்களுக்கும் இளைஞர் யுவதிகளுக்கு அதை பழக்கி வைத்து அவர்களை வாழ்வை அளித்தவர்கள் தான் இன்று இந்த கருத்தை முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இளைஞர் யுவதிகளை வளப்படுத்த போவதாக அவர் கருத்தை வெளியிடுகிறது உண்மையிலே எங்களுக்கு நகைப்புக்குரியதாக இருக்கின்றது. அதை தாண்டி மட்டக்களப்பு மாவட்டத்திலே இந்த போதையிலே பாவனைக்குட்படுத்தி தவறான பாதையை செல்லுகின்ற இளைஞர் யுவதிகளை சீர்படுத்துவதற்காக மட்டக்களப்பு மாவட்டத்திலே 3 மில்லியன் ரூபாய் பெறுமதியான அந்த புனர்வாழ்வு மையம் ஒன்றை நாங்கள் வெகு விரைவில் ஆரம்பிக்க தயாராக இருக்கின்றோம். அடுத்ததாக ஐநாவினூடாக மனித உரிமை பேரவையிலே இன்று இலங்கை சார்பாக ஜனாதிபதி அவர்கள் உரையாற்றியிருந்தார். அதன் பின்னர் ஐநாவிலே மனித உரிமை பேரவையிலே எங்களுக்கு ஆதரவாக சர்வதேச நாடுகள் அங்கே அவர்களது ஆதரவை வழங்கியிருந்தார்கள். இந்த புதிய அரசாங்கத்தின் மீது அந்த சர்வதேச தரப்பினருக்கு, நாடுகளுக்கு இன்று மனித உரிமை நடைமுறைப்படுத்துகின்ற ஒரு நாடாக இலங்கை மாற்றம் அடைந்து கொண்டிருக்கின்றதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகின்றார்கள். சர்வதேச நாடுகளின் ஒத்துழைப்போடு நாங்கள் அந்த மனித முன்னேற்றத்தை ஏற்படுத்துவதற்கான சட்டங்களை மாற்றுவதற்கும் அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு நாங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். ஆகவே வெளிநாட்டு அல்லது ஏனைய சர்வதேச நாடுகள் ஆதரவு இல்லை என குறிப்பிட்டு தெரிந்த எதிர்க்கட்சியினர் இன்றைய மௌனம் அடைந்திருக்கின்றார்கள். ஆகவே இந்த மனித உரிமை விடயத்திலே எங்கள் சர்வதேச ரீதியாகவும் ஆதரவு எங்களுக்கு பலமாக கிடைத்திருக்கின்ற விடயத்தை நாங்கள் இந்நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். நேற்று எதிர்கட்சி அறிக்கை நிறைவேற்று அதிகாரத்தை பலப்படுத்துவதற்கு அரசாங்கம் முயற்சிகள் ஏற்படுத்தலாம்.
பழிவாங்கல் ஏற்பாடுகளை மட்டுமே நோக்காக கொண்டு செயல்படுவதாக திட்டத்தை முன்வைத்திருக்கிறது. அதிகாரம், ஜனாதிபதிக்கான அதிகாரம் தொடர்பாக பலவிதமாக நாங்களும் தேர்தல் காலங்களிலே பேசியிருந்தோம். அதிகாரத்தை குறைப்பது தொடர்பாகவும் நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையை இல்லா செய்வது தொடர்பாகவும் நாங்கள் பேசியிருந்தோம். அந்த அடிப்படையிலே நாங்கள் அதற்கான ஆரம்ப கட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்றோம். அண்மைய காலத்தில் ஜனாதிபதிகளுக்கான வரப்பிரசாதங்களை நாங்கள் குறைத்திருந்தோம். அதனூடாக அவர்களுக்காக வீணடிக்கப்படுகின்ற நிதிகளை நாங்கள் சேமித்திருக்கின்றோம். இப்படி நாங்கள் இப்போதே எங்களது அந்த அதிகாரம் தொடர்பான விடயங்களிலே நாங்கள் மாற்றத்தை கொண்டு வருவதற்கான முயற்சியினை மேற்கொண்டிருக்கின்றோம். அது மாத்திரம் கிடையாது, இப்போதுதான் நாங்கள் ஒரு வருடத்தை கடந்திருக்கின்றோம். இதனை நாங்கள் செயற்படுத்துவதற்கு சட்ட ரீதியான சில மாற்றங்களை உருவாக்க வேண்டியிருக்கின்றது, சட்ட திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டியிருக்கின்றது. ஆகவே அதற்கு நீடித்த காலம் எங்களுக்கு தேவையாக இருக்கும். அரசியல் யாப்பு விடயத்திலையும் நாங்கள் கரிசனை செலுத்த வேண்டியிருக்கின்றது. அந்த விடயத்திலையும் நாங்கள் மாற்றத்தை கொண்டு வந்து வெகு விரைவிலே அதுக்கான ஒரு நடவடிக்கைகளை அல்லது நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமைக்கான நடவடிக்கையை மேற்கொள்ளும். அரசியல் பழிவாங்கலை மட்டுமே நோக்காக செயல்படுவதாக எதிர்கட்சியினர் தொடர்ச்சியாக தேர்தல் காலங்களில் கொடுத்த வாக்குறுதிகளை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நிறைவேற்றவில்லை என்று குக்குரலிட்டு கொண்டு இருந்தார்கள். ஆனால் நாங்கள் அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி கொள்ளும் போது, விசேடமாக கடந்த காலங்களில் இடம்பெற்ற குற்றச்செயல்கள் போன்ற விடயங்களுக்காக நாங்கள் சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளும் போது அவர்கள் இன்று நாங்கள் அரசியல் பழிவாங்கலில் ஈடுபடுவதாக குறிப்பிடுகின்றார்கள். ஆகவே அவர்கள் ஒவ்வொரு நேரத்துக்கும் தங்களுக்கு ஏற்றாற்போல் தங்களது அரசியல் லாபத்துக்காக தங்களது கருத்துக்களை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்களே தவிர எந்த ஒரு அரசியல் பருவங்களும் தேசிய மக்கள் அரசாங்கம் மேற்கொள்ளவில்லை. அனைத்துமே சட்ட ரீதியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. சட்டத்தின் முன் அவர்களுக்கான தண்டனைகள் கொடுக்கப்படுகிறதே தவிர இந்த வகையிலும் இதில் எந்த ஒரு அரசியல் பழிவாங்கலும் இல்லை என்ற விடயத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த கடந்த காலங்களில் சட்டவாட்சியை பலவிதமாக அவர்கள் மாற்ற முற்பட்டிருக்கின்றார்கள். ஆனால் இன்றைக்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் சட்டவாட்சியை உறுதிப்படுத்தி இருக்கின்றது. ஆகவே நீதியான, நிலையான, ஒரு நேர்மையான ஒரு அரசியல் கட்டமைப்பை நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம். அதைத்தான் நாங்கள் தெளிவாக அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம்.